இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு மகிழ்ச்சியோடே முண்டு கொள்வீர்கள். ஏசாயா 12 அதிகாரம் 3 நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். நாம் உயிர் வாழ்வதற்கும் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கும் தண்ணீர் நம் எல்லோருக்கும் அவசியமாக தேவைப்படுகிறது. அதுபோல ஆண்டவரும் நாமும் ஐக்கியப்பட்டு வாழும் வாழ்க்கையாகிய இரட்சிப்பு நமக்கு மிகவும் அவசியம். இயேசுவே நம்முடைய இரட்சிப்பின் ஊற்று. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு ஐக்கியமுள்ள வாழ்க்கை வாழும் போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு சிறு கதையின் மூலம் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு கிராமத்தில் பண்ணை வீட்டருகே ஒரு வற்றாத கிணறு இருந்தது. முற்காலங்களில் கிணற்றின் தண்ணீரை இறைத்து உபயோகிப்பது வழக்கம். அந்த தண்ணீர் குடிப்பதற்கு மிகவும் சுவையாக இருந்ததால் எல்லோரும் அங்கு வந்து தண்ணீரை இறைப்பார்கள். அதை விரும்பியும் குடிப்பார்கள். எந்த வறட்சியான நிலையிலும் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் வற்றாமல் இருந்தது. சில வருடங்களில் அந்த பண்ணை வீட்டை அழகாக எடுத்து கட்டினார்கள். நல்ல தண்ணீர் குழாய் கனெக்ஷனும் கிடைத்தது. அந்த தண்ணீர் வீட்டிற்குள் இருப்பதால் இந்த கிணற்றின் தண்ணீரை உபயோகிக்கவில்லை. இந்த கிணற்றின் தண்ணீரை யாரும் இறைக்காததால் அந்த கிணற்றை மூடி போட்டார்கள். பல ஆண்டுகள் சென்றது. ஒரு நாள் அந்த வீட்டின் உரிமையாளர், நான் சிறுவனாக இருந்தபோது இங்குள்ள கிணற்றின் தண்ணீரை விரும்பி குடிப்பேன். நீங்கள் இப்பொழுது உபயோகிக்கிற தண்ணீரை காட்டிலும் இந்த கிணற்றின் தண்ணீர் தித்திப்பாக இருக்கும் என்று கூறினதும் அவருடைய பிள்ளைகள் எங்களுக்கும் அந்த தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே வாருங்கள், நாம் போய் தண்ணீரை இறைப்போம் என்று எல்லோரையும் கூட்டி சென்றார். அந்த கிணற்றின் மூடியை திறந்து வேகமாக தண்ணீர் இறைக்க வாளியை உள்ளே விட்டதும் வாளி தரையில் தட்டுவது போல சத்தம் கேட்டது. வேகமாக எடுத்து பார்த்தால் வாளியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. அவரால் நம்பவே முடியவில்லை. வேகமாக பக்கத்து வீட்டிலிருந்த பெரியவர்களிடம் போய் கேட்டார். அவர்கள் பல வருடங்களாக இந்த கிணற்றின் தண்ணீரை இறைக்காததால் தண்ணீர் வருகின்ற ஊற்றின் வழி அடைப்பட்டு இருக்கிறது. அந்த ஊற்று வரும் வழியை சுத்தம் பண்ணினால் தண்ணீர் வந்துவிடும். கிணற்றை அதிகமாக பயன்படுத்தினால் கூட தண்ணீர் வற்றாது. தினமும் புதிய தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தண்ணீரை பயன்படுத்தாமல் போனதால் ஊற்றுகளெல்லாம் அடைப்பட்டு தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிற்று என்றார்கள். இறைக்கின்ற கிணற்றில் தண்ணீர் ஊறும். ஆகவே தண்ணீர் வருகின்ற வழியில் உள்ள அடைப்புகளை சுத்தம் செய்யுங்கள் என்றார்கள். எல்லாவற்றையும் சுத்தம் செய்த பின் முன்போல தித்திப்பான தண்ணீர் கிடைத்தது. இதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு நமக்கு சரியான ஐக்கியம் இல்லாத போது நம்முடைய ஆத்துமா விடாய்த்து போனதை உணர்கிறோம். தேவனோடு நாம் கொண்டுள்ள ஐக்கியத்தை சரி செய்வோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே நம்முடைய கவலை, நம்முடைய பயம், நம்முடைய பாவம், நம்முடைய பாரம் இருக்கும் போது நாம் தேவனோடு நேரடியாக ஐக்கியப்பட முடிவதில்லை. நம்முடைய கவலைகளையெல்லாம் இயேசுவிடம் கொடுத்து விடுவோம். அப்போது அவர் தருகின்ற இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நாம் மகிழ்ச்சியோடு தண்ணீரை முண்டு கொள்ள முடியும். அப்போது இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர் என்று நாம் கூற முடியும். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீரை முண்டு கொள்வீர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாரங்கள், சஞ்சலங்கள் எங்களை அழுத்தும் போது எங்களால் ஜெபிக்க முடியவில்லை அப்பா. தேவனோடு சரியான ஐக்கியம் கொள்ள முடியாமல் எங்கள் ஆத்துமாவிலே விடாய்த்து போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதின் பாரங்களையெல்லாம் இயேசுவின் மேல் வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து
மகிழ்ச்சியோட தண்ணீரை முண்டு கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்ற மகிழ்ச்சியோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.